அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, இது ஈமான் எனும் இறை நம்பிக்கை தொடர் காணொலியில் 3வது பாகம். இதில் இஸ்லாம் என்பது 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்ட கட்டளைகள். இதை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லும் பொழுது, அதே இது மாதிரி தான் முன்னேறி சொன்ன மாதிரி தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு அறிவிப்பீராக என்று என்ன பண்ணுறாங்க, வந்து கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த விடை, அதாவது நபி அவர்கள் இஸ்லாம் என்பது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், நிச்சயமாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுவது, அதாவது முழுமையாக நம்பி உறுதி கொள்வது. அடுத்து தொழுகையை நிலைநாட்டுவதும், ஜக்காத்தை நிறைவேற்றுவதும், ரமலான் மாதம் முழுவதும் நோன்பு நோற்பதும், பொருளாலும் உடலாலும் சென்று வர யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த மக்கா காபா என்றும் இறை இல்லத்திற்கு சென்று ஹஜ்ஜி செய்வதும் ஆகும் என்றும் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதுவும் முஸ்லீமில் 9வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. சரியா? அப்போ இதில் நம்ம கவனத்தில் கொண்டு இந்த செய்திகளை நம்ம முழுமையாக செயலாற்ற வேண்டும். அடுத்து இஹ்சான் என்றால் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கேட்குறாங்க, சரி அடுத்து இஹ்சான் என்றால் என்ன எனக்கு சொல்லுங்கன்னு கேட்கும்போது, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்கிறாங்க, இஹ்சான் என்பது அல்லாஹுவை நீ பார்ப்பது போல அவனை நீ வணங்குவதாகும். அவனை நீ பார்க்காவிட்டாலும் அவன், அதாவது அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று கூறியதாக அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியும் அதே ஹதீஸில் தொடராக வரும். முஸ்லீமில் 9வது ஹதீஸ். நீண்ட ஹதீஸ், நான் செய்தியை பிரித்து சொல்கிறேன். எல்லாம் ஒரே ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு. இதில் முஸ்லீமில் 9ல் பார்த்தீங்கன்னா அதை சரியாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஈமானின் கிளைகள் எத்தனை அப்படிங்கிறத பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஈமான் என்பது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டதாகும். அவற்றில் மிக சிறந்தது அல்லாஹ், அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற சொல்லாகும். ஈமான்லேயே மிக சிறந்த சொல்லு அந்த லா இலாஹ இல்லல்லாஹ். சரியா? அவற்றில் கடைசியானது மக்கள் நடமாடும் பாதையில் இடையூறு தரும் பொருட்களை அகற்றுவதாகும். வெட்கம் என்பது ஈமானின் ஒரு கிளையாகும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் அதே ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கு. என்ன தெளிவாக இவைகளை விளங்கி கொண்டு பின்பற்ற வேண்டும்.